நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். நீதிமொழிகள் 9:6 பாருங்க. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீதிமொழிகள் 14:18 பாருங்க. பேதையர் புத்தியீனத்தை சுதந்திரிக்கிறார்கள். புத்தியீனம்தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ பேதைகளாக நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். இந்த வசனத்தெல்லாம் கேட்ட உடனே நம்ம இந்த உலகத்தில் பேதையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சரி, அப்போ ஞானிகளாக நடந்துக்கிடணும், அந்த ஞானவான்களுக்குள்ளதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எப்படிலாம் நம்ம நடந்தால் ஞானிகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது பாருங்கள், யோபு 5ஆம் அதிகாரம் 13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். பாருங்க, பிரசங்கி 7:16. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இவ்வளவும் சொன்ன உடனே எனக்கு பெரிய குழப்பமேன்னு செஞ்சுட்டு வந்துட்டு, ஆஹா, அப்போ நம்ம ஞானியாகவும் இருக்கக்கூடாது, பேதையாகவும் இருக்கக்கூடாதா, அப்போ என்னதான் செய்ய அப்படின்னு யோசிக்கும்போது கடைசியில் ஒரு வசனம் வாசிக்கும்போது கடவுள் எனக்கு அதுக்கு தீர்ப்பு சொன்ன மாதிரியே இருந்தது. பாருங்கள், ரோமர் 16:19. அதில் வசனம் பெரிய வசனம், அதில் பின்னால் உள்ள பிற்பகுதியை வாசிங்க பாருங்கள். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன செய்யணுமா, நம்ம ஞானிகளாகவும் இருக்கணும், பேதைகளாகவும் இருக்கணும். எப்போ? நன்மைக்கு ஞானிகளாக இருக்கணும். நமக்கு நன்மை செய்யும் போது நம்ம ஞானமாக நடந்துக்கணும். ஆனால் தீமை வரும்போது பேதைகளாக இருக்க வேண்டும். தீமையா, அதுக்கு பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. அதில் உள்ள எதையுமே நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அந்த தீமை எனக்கு தேவையில்லை, அது வேண்டாம். அதுக்கு நான் பேதை, மூடன் தான். தீமைக்கு நான் மூடன், நன்மைக்கு நான் ஞானி அப்படின்னு தான் நம்ம வாழணும் அப்படின்னு இந்த வசனத்தை வாசித்த உடனே என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன்.